சிவாய நமவும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நல்ல வேலையில் இதன் வழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு சில புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் வகுப்புமே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும். இந்த 15 நாள் இந்த 15 நாள் வகுப்போட ஒவ்வொரு பாடத்தோடு சேர்த்து உங்களுக்கு சில பாடல்களை நம்ம அனுப்புவோம். அந்த பாடலை கேட்கறதுக்குன்னு சில முறை இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா தட்டி விட்டுட்டு கண்ணை திறந்துக்கிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு பிராக்கு பார்த்துட்டு கேட்டால் வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். 15 நாள் தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாள் எத்தனையோ மணி நேரத்தை எங்கெங்கேயோ வீணாக கழிச்சிருப்போம். ஆனால் இந்த 15 நாள் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் கேட்கணும், செய்யணும். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு நான் காசு கட்டிட்டேன், நாங்களும் பாடங்கள் அனுப்புவோம். ஒவ்வொரு நாள் பாடங்கள் கொடுத்துட்ருப்போம். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வேலைங்க ஐயா, நான் கேட்க முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான், உங்களுக்கு வேலை தான். ஆனால் உங்களுக்காகவே நீங்கள் நேரத்தை ஒதுக்கலை. நேரத்தை அழகாக நம்ம வரையறுக்க முடியும். இப்போது உங்களுக்கு நேரமே இல்லை, ஒரு நாளில் உங்களுக்கு நேரமே இல்லை, வேலை வேலை வேலைன்னு 24 hours நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. டாய்லெட் போகிறத தள்ளி வச்சிட்டிங்களா? 1 பாத்ரூம் 2 பாத்ரூம், குளிக்கிறது இதெல்லாம் தள்ளி வச்சிட்டிங்களா? இல்லை பல்லு வளர்க்குறது தள்ளி வச்சிட்டிங்களா? சில பேர் சொல்லுவீங்க, அதை பார்த்துருக்க நேரத்தில், ஐயோ நான் அது கூட தள்ளி வச்சுட்டு போனேன். போய் என்ன கண்டீங்க? நியாயமாக கேட்கும். நீங்கள் போய் இன்றைக்கி செல்வ ரீதியாவோ பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அடியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளோ நாள் அப்படி தானே வாழ்ந்தீங்க. பல பேர் இயந்திரத்தனமாகவே வாழ்ந்துருப்பீங்க. காலைல எழுந்தா 8 மணிக்கு நான் காஃபி குடிக்கணும், 8:30 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிடணும், 9 மணிக்கு நான் பேப்பர் படிக்கணும். இதுதான் வாழ்க்கை. மீண்டும் பார்த்தா 12 மணிக்கு நான் சாப்பிடணும், 4 மணிக்கு டீ டைமு, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு இருந்தேன், அப்புறம் நான் படுத்து தூங்கினேன், மறுபடியும் 8:30 மணிக்கு. இதே மாதிரி ஒரு இயந்திரத்தனமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமோ இல்லை ஒரு புதுமையோ எதுவுமே கிடையாது. என்ன சாதிச்சிங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறி தான் உருவாகும். இந்த கேள்விக்குறி எப்போ தெரியுமா ரொம்ப பேருக்கு உருவாகுதான், தன்னோட 50, 55, 60 வயதுல பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களாம். என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாக எதுவுமே அனுபவிக்கலையே. பெரும்பகுதி இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு முடி ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஒரு உடுப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்காக இது பண்ணியிருக்க மாட்டீங்க. நாளைக்கு கண்ணை மூடும் அந்த வேளையில் பெரும்பகுதி ஏக்கத்துடன் தான் நிறைய பேர் இறந்து போகிறதா சொல்லப்படுது. அப்போது இந்த 15 நாள் உங்களுக்கான ஒரு நாள். ரொம்ப பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அடியன் மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட இந்த சிஸ்டத்தில் செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அது காட்டி கொடுத்துரும். ஆனால் அது அப்புறம், ஆனால் ஒத்துமொட்ட பிரபஞ்சமே உங்களை பார்த்துட்டு இருக்கும். இது அதுக்குண்டான ஒரு வகுப்பு. புரியுதுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு உடன்பாடாக ஈடுபாடோடு நீங்கள் வரீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை, அந்த மிரக்கலை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த 15 நாள் இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. நீங்கள் எங்கள்கிட்ட இந்த வகுப்பு சம்மந்தமாக அன்றைக்கி உங்களுக்கு எதுவும் புரியல, ஒரு கேள்வி கேட்கும்போது நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கு தெளிவு கொடுக்கும். அதே மாதிரி இந்த வகுப்பை நீங்கள் ஒவ்வொரு நாள் பயிற்சி பண்ணி உங்களுக்கு நடக்கிற அந்த நன்மையை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? மற்றவங்களுக்கும் வா இப்படி நடக்குதா, நிச்சயமா என்னாலே முடியும், நானும் செய்வேன்னு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களுடைய அனுபவத்தை பிறருக்கு ஒரு உதவியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன், ஆசீர்வாதமாக வரும். பெரும்பகுதி நம்ம அப்படியே பண்ணுறோம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப பேர் அடியன்ட்டு சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், கவலையாக இருக்கேன். அந்த வகுப்பு முடிஞ்சு கூட சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த ப்ராப்ளம், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அடியனுக்கு தெரியும் அவங்க பயிற்சி செய்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா பயிற்சி செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா வராதா, வந்தால் அது எப்படி வெளியே போகணுன்றதை அடியனவங்க போதிச்சிருவோம். பெரும்பகுதி செய்கிறதில்ல. சொல்லுவாங்க, ஐயா நான் 1 நாள் கேட்டேன், 2 நாள் கேட்கல, அப்புறம் 3 நாள் பயிற்சி பண்ணேன், அப்புறம் ஒரு 5 நாளாக பயிற்சி நான் பண்ணலை, இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் மாற்ற என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது? அதே பயிற்சியை தான் திருப்பி சொல்லுவேன், போய் அந்த பயிற்சியை செய்யுங்க. பெரும்பகுதி என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கே விதைக்கணும், இன்றைக்கே முளைச்சிடணும். நீங்களே இந்த உலகத்துக்கு அம்மாவோட கருவில் ஒரு சின்ன ஒரே ஒரு அணுத்துகள், ஒரு அணு தான். அப்படி போனீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இன்றைக்கி எங்கள் மண்ணுக்கு நீங்கள் உட்காந்து இதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வேலையில் நீங்கள் இந்த பூமியை எட்டி பார்த்து ஒரு முழுமை, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு முழுமை அடைவதற்கு 10 மாதத்துலேருந்து 9 மாத கணக்கு பிடிச்சு. உங்களுடைய முழு வளர்ச்சிக்கு 10 மாதம் பிடித்ததென்றால் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி, அந்த வெற்றிக்கு இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சேகரித்தீர்கள்? அறிவுபூர்வமாகவோ அனுபவம் பூர்வமாகவோ என்ன சேகரித்தீங்க? என்ன மாதிரியான மனிதர்களோடு நீங்கள் பழகுறீங்க? சதா என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளுமே அடியில் உங்களுக்கு ஒரு பாடல் அனுப்பும். அந்த பாடலை நீங்கள் கேட்கும் விதம், உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்ட் நெஞ்சில் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கணும்.
இந்த கட்டை விரல் ரெண்டும் இப்படி ஒட்டி இருக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும், கழுத்தும் நேராக இருக்கணும். ஒரு 5 மூச்சு. இப்படி இந்த 5 மூச்சு நீங்கள் இழுக்கும் பொழுது, மூச்சு உள்ளுக்கு இழுக்கும் போது வேகமாக இருக்கணும், விடும் பொழுது ரொம்ப முதுவாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அந்த மூச்சு பொறுமையாக விடுங்க. மூச்சு இழுக்கும் போது வேகமாக, விடும்போது ஸ்லோவாக. ஸோ அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனதில் ஒரு அமைதி சூழ்றதை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அடுத்து அந்த கைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அனுப்புகிற அந்த பாடல், அன்றைக்கி நடக்கிற அந்த வகுப்பு, அதில் நீங்கள் பெற்ற அந்த அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே நீங்கள் என்ன ட்ராக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெசேஜ் அடியனுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டுருக்கோம். அத்தனை பேருக்குமே என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதனால் இந்த 15 நாள் உங்களுக்கு எனக்கு உண்டான ஒரு அழகான ஒரு தொடர்பு, இந்த அழகான தொடர்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? பெரும்பகுதி நாங்கள் பார்த்துட்டாங்க, சொல்லுவோம் வந்து பேசுங்கப்பா அப்படின்ட்டு, பேச மாட்டாங்க. அப்போல்லாம் பேச மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. பிறகு என்ன பண்ணுவோன்னு ஒரு நாள் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஐயா எனக்கு இப்படி ஆச்சியா அப்படி ஆச்சுன்னா. நீங்கள் அன்றைக்கே கேட்டு தெளிவுபட்டிருந்தா உங்களுக்கு அன்றைக்கி விட கிடச்சிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க? தள்ளி போடுறீங்க, அப்புறம் கேட்டுப்போம், அப்புறம் பார்த்துப்போம். இதை தாங்க எல்லோருமே வாழ்க்கை முழுக்க செஞ்சிட்ருப்பீங்க. அதனால் எத்தனையோ நல்ல வாய்ப்பு, நல்ல உறவுகளை நீங்கள் எத்தனையோ இழந்திருப்பீங்க. அத்தனை இழந்தாலும் நமக்கு இன்னும் அறிவுக்கு எட்டவே இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? என் வாழ்க்கை எப்படி இருக்குது, கிரகம் சரியில்லை, நான் பிறந்த அந்த குடும்பம் சரியில்லை, எனக்கு எவனோ செய்வனை செய்துட்டான். நம்ம இந்த மாதிரி மனோபாவங்களை தான் வாழ்கிறோம். சரி, வெற்றி அடைவதற்கு நம்ம எல்லாருக்குமே வெற்றி அடைய வேண்டும். we are the born winner. அம்மாவுடைய அந்த கருவில் அப்பா கிட்டேருந்து வந்த அந்த விந்து எத்தனையோ 1000 கோடி கணக்கான விந்தான் அப்படியே முயற்சி பண்ணி போகுது. அத்தனை 1000 கோடி கணக்கான பேர் முயற்சி பண்ணாங்களாம் அம்மாவுடைய அந்த ஒரு கருமுட்டை அடையிறதுக்கு. வெற்றி பெற்றவர்கள் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக இன்று பூமியில் நாம் இருக்கிறோம். இப்போ அடியனை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை அடியன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் பிறக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன அது பெரும்பகுதி எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்வீங்க? வெற்றியா? அது எனக்கு உதவே வராத, வெற்றிக்கும் எனக்கும் ரொம்ப தூரங்க. இது பல பேர் பார்த்துருக்கேன், அடியன் சொல்லுவாங்க, வெற்றிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க, வெற்றிக்கும் எனக்கும் தூரங்க, நான் எது செஞ்சாலும் விளங்காதுங்க, நான் எது செஞ்சாலும் ஒத்து வராதுங்க, மற்றவங்க செய்யும் போது நல்லா இருக்குது, நான் போய் தொட்டாலே வந்து உருப்படாமல் போயிடுது. இன்றிலேருந்து ஒரு எண்ணத்தை உங்களோட ஆழ்மனதில் பதிய வைங்க. என்னென்னா, நான் born winner, நான் பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியாளன். 100 பேர் கூட நீங்கள் போட்டி போடல, 1000 பேர் கூட போட்டி போடல, கோடான கோடி பேர் கூட போட்டி போட்டு அதில் முந்தி வெற்றி பெற்றவங்க, முந்தி அடித்து வெற்றி பெற்றவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் பலருக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதாவதுங்க ஒன்று சொல்லிடுறேன், அடியே நீங்கள் உட்காந்து பேசுகிறவாச்சு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும், நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னோ கிடையவே கிடையாதுங்க. உங்களோட துறையில் நீங்கள் தாங்க வல்லுனர். அதை என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுங்க. என்றைக்குமே உங்களை நீங்கள் குறைச்சே மதிப்பிடாதீங்க. நீங்கள் ஒரு படகு தொழிலாளியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கொடி தொழிலாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐயா பார்த்தீங்களா அவ்வளோ பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் இறைவன் எங்களுக்கு போட்ட பிச்சை. நான் ஒரு சாதாரண பரதேசி, இறைவனுக்கு ஒரு சதா சேவகன், ஒரு சாதாரண வேலைக்காரன், அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு தெரிந்த உங்கள் துறையில் உள்ள எத்தனையோ விஷயங்கள் அடியனுக்கு தெரியாது. அந்த நிலையில் நீங்கள் தானே பெரியவர். அப்போது என்றைக்குமே நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்க வேண்டும், உயர்வாக நினைக்க வேண்டும், நல்லது. ஆனால் ஆணவம் வந்துடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் என்று உங்களுக்கு வந்து விட்டதோ அன்றோடு உங்களுக்கு தெரிந்தது ஒரு முற்றுப்புள்ளியாக்கப்படும், உங்கள் வாழ்க்கை பூஜ்ஜியமாக்கப்படும், இருப்பதையும் இழந்து தவிப்பீர்கள். இதுதான் அவையம்மா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அம்மா அழகாக சொல்லுவாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போ எல்லாம் அறிந்த அவ்வை அவங்களே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அவங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் அவ்வளோ விஷயம் கற்று அவங்க கட்டுறதே கையளவுனா நீங்களும் நாங்களும் எந்த இடம்? அடியெல்லாம் இங்கே ஒரு தூசு, புரியுதுங்களா? ஸோ ஆகையால் இந்த 15 நாள் ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு நாள் உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான தொடர்பு. ஏன்னா மற்ற நாளில் நீங்கள் மெசேஜ் போட்டாலும் ஆயிரக்கணக்கான மெசேஜில் உங்கள் மெசேஜ் நான் இங்கே போய் பதில் அனுப்புறது. ஏன்னா எங்களுடைய படிப்பு போயிட்டுருக்கு, ஆராய்ச்சி, தியானம், பிரார்த்தனை, நாங்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பல சமயங்களில் ஏன் வந்து சில பேர்லாம் வந்து மெசேஜ் அனுப்பினா ஏன் கண்டுக்க மாட்டேன்னா, ஏன்னா அவங்களே முக்கியத்துவம் கொடுக்கலையே.
நீங்கள் உங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கல, உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகணும்னு நீங்கள் நினைக்கல, உங்களுக்கு நீங்களே வந்து எந்த ஒரு நல்லதையும் செஞ்சுக்கலன்னா அடியன் எப்படிங்க உங்களுக்கு செய்ய முடியும்? நீங்கள் தாங்க வந்து உங்களுக்கு தேவையான நல்லதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாஞ்சை, அந்த ஒரு கிருபையோடு நீங்கள் இருக்கணும். இந்த இயற்கையே உங்களுக்கு குருவாயிரும். புரியுதுங்களா? ஸோ ஆகையால் இந்த நிலையில் இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் அனுப்புகிற பதிவையோ பாட்டையோ ஏனோ தானான்னு தட்டி விட்டுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது. வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுள்ளவன் கேட்க கடவான் பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்குது. செல்வத்துள் செவிச்செல்வம் அப்படின்ட்டு பெருந்தகை சொல்கிறாங்க. அப்போ இந்த செல்வத்திலேயே ஒரு பெரிய செல்வம் இந்த செவிச்செல்வமா. அப்போ இந்த செவிச்செல்வத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? பெரும்பகுதியான மனிதர்கள் ஊராங்கதையை கேட்கறதுக்கு, அடுத்தவங்க விஷயத்தை கேட்கறதுக்கு இதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? காதுள்ளவன் கேட்க கடவான். அப்போ பைபிளில் வர்ற இந்த காதுள்ளவன் கேட்க கடவான் என்ன? எல்லாமே தான் காது இருக்குது, ஆனால் கேட்கலையே. நம்ம நிறைய நல்லதை கேட்கலையே. நம்ம நிறைய நல்லதை கேட்டிருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நிறைந்த நல்லதாக, ஒரு நிறைந்த வாழ்க்கையாக இன்று அமைந்திருக்குமே. இன்னைக்கு நமக்கு குறைந்த ஒரு வாழ்க்கை அமையுது, இல்லை பிரச்சனைகள் வருதுன்னா இந்த செவியை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம்? காது ரொம்ப அற்புதமானதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த காதுடைய அமைப்பு நமது ஆரோக்கிய வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த காதுடைய இந்த அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அம்மாவுடைய அந்த அந்த கருவில் இருக்கும்போது அது தலைகீழாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைப்பில் அந்த காது அப்படியே இருக்கும். ஒரு குழந்தை அப்படியே தலைகீழாக இருக்கிற அமைப்பு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது. அதனால தான் சொல்லுவேன், நல்லெண்ணெயை வைத்து காதை நீங்கள் அடிக்கடி வந்து மசாஜ் பண்ணி விட்டிங்கனாலே உடம்புல இருக்கிற எத்தனையோ சக்கரங்கள், எத்தனையோ நரம்பு மண்டலங்கள் உங்களுக்கு தூண்டப்படும். புத்துணர்வோடு இருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீங்க. எதுக்கு உங்களுக்கு பணம்? கவலையாக இருக்கிறதுக்கா? கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கா? அடுத்தவங்களோட பொறாமையை சந்திக்கிறதுக்கா? அடுத்தவங்களோட பொறாமையை நீங்கள் சந்தித்தாலும் முடியாமல் போயிடுவீங்க. அதுதான் ஈவில் ஆய், கண்ணாறு அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமே. மனசு நல்லா இருந்தால் தானே நல்ல வாழ்க்கை இருந்தாலும் சரி, கஞ்சி குடிக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் சரி, அதில் நாம் நிறைவாக வாழ முடியும். ஆனால் மனசு கோளாறாக குழப்பத்தில் விட்டுட்டோம்னா இந்த வாழ்க்கையே வீணாக போயிடுங்க. புரியுதா? ஸோ ஆகையால் ஓய்வு இருக்கும்போது பண்ண. அதனால தான் குழந்தை படுத்திருக்கிற அந்த அமைப்பில் இருக்கும். குழந்தை தலைகீழாக இருக்கிற அந்த அமைப்பு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி இழுப்பாங்க, கோயிலில் போனாலும் இழுப்பாங்க, குழந்தைங்க தப்பு பண்ணாலும் வந்து இழுக்க சொல்லுவாங்க. பிறகு வந்துட்டு தோப்பு கரணம் அப்படின்னுவாங்க. அப்போது இந்த இடத்த இழுத்தோடனே என்னன்னா, இந்த பகுதி இழுத்தா இந்த பக்கம் பிரெயின் வேலை செய்யும், இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் பிரெயின் வேலை செய்யும். அப்போ எப்படின்னா நீங்கள் அபாரமான ஒரு ஞாபக சக்தியோடு இருப்பீங்க. மூளையில் இருக்கிற நிறைய பகுதிகள் வந்து தூண்டப்படும். ஒவ்வொரு நாளுங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, இது ஒரு அழகான பயிற்சி. விளாட்டுத்தனமாக பண்ணுங்க. முதல்ல 21 கணக்கில் ஆரம்பிங்க. விளாட்டுத்தனமாக தோப்பு கரணம் போட ஆரம்பிங்க. சரிங்களா? பிறகு ஒரு அற்புதமான தோப்பு கரணத்துடைய முறைகளை உங்களுக்கு விரைவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் பேசிக் தான். நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இருக்கிறதுலே பெரிய மந்திரம், இருக்கிறதுலே பெரிய கடவுள், ஆனால் அதை எப்படி சொல்லணும், எப்படி வச்சு வழி நடத்தணும் நமக்கு தெரியாது. கொண்டு வந்துடுவோம். இவர் வச்சாரு, அவர் வச்சாரு, நானும் வைக்கணும். பிறகு என்ன ஆயிரும், அது ஏதாவது ஒரு கோளாறில் போய் விட்டுரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தெய்வத்தை குறை சொல்லி தெய்வத்தை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இது நம்ம அவங்ககிட்ட ரொம்ப நிறைய நடக்குது. சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை, அவங்க பயபக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தாங்க அவங்களோட பெரிய உயர்வுக்கு காரணம். நம்ம ஆளுக்கு என்னன்னா எல்லாம் தெரியும், அலட்சியங்க. எல்லாம் தெரியுன்ற அந்த நினைப்பு என்னைக்கு உங்களுக்கு வந்துருச்சோ அன்னைக்கே வந்து உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு முதலே சொல்லியிருப்போம். ஸோ ஆகிய இன்றிலேருந்து நல்ல ஒரு தெளிவாக இருங்க. காதை கொடுத்து கேளுங்கள். அதான் காது கொடுத்து கேளுப்பா அப்படின்னாங்க. காதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 15 நாள் என்ன நடக்குது, அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு ரசவாதம் நடக்கும். ஏன் பல பேர் வந்துட்டு எனக்கு இது ஐயா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது வேலை செய்யலன்னு அப்படின்னு உடனே தெரிஞ்சிடும் அவங்க பயிற்சியில் இருக்காங்களா இல்லையானே. ஏன்னா எத்தனையோ 1000 பேருக்கு வேலை செய்யுத, இவருக்கு வேலை செய்யலைன்னா இவர் ஒன்று செய்யலை, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் 1க்கு 2 வாட்டி நீங்கள் கேளுங்க. 15 நாளுங்க பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஸோ பாடல் போடுவோம். பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டோன்னே என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு வேளை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒழுங்காக கேட்க முடியலையா, சும்மா வெறுமனையெல்லாம் கேட்க விட்டாது.